அந்த சங்கர் தப்பிச்சிட்டானா? அவன் ரத்தத்தை குடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தேன். அவன் செத்துட்டான்னு சொல்லி என் மனசை குளிர வைப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி பொட்ட மாதிரி அவனை தப்ப விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? சில பேர் கொலை பண்ணி கூட சொத்து சம்பாதிக்கிறாங்க. ஆனா சுவாமியை கொள்ள நம்ம ஆஸ்தி பூராவும் வித்திருக்கும் இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. என்ன தவிர நம்ம அப்பாவுக்கு எவனும் பொறக்கலன்னு நினைச்சுக்கிறேன். போங்க போங்க. ஏ நந்தினி, நீ இங்க இருக்க? ஏன் இன்னைக்கு இன்டர்நெட்ல நியூஸ் பாத்தியா? உங்க அண்ணனோட எதிரிங்க அவரை அட்டாக் பண்ணிட்டாங்களாம். ஏய் சரியா சுத்ரா. எதுவுமே தட்டி போடாம இருக்குது. ஏண்டா ராத்திரி ஆளக்கான எங்கடா போயிருந்த? ராத்திரி காசி படம் பார்க்க போயிருந்தேன். அதுல ஹீரோ உன்ன மாதிரியே குருடன். அந்த படத்துல நம்ம விக்ரம் சூப்பரா ஆக்ட் கொடுத்துப்பாரு. ஹீரோ குருடனா நினைச்சு ஜெயிச்ச படம் இதான்பா. சாரி, நான் தெரியாம கைப்பற்றுச்சுனா. பொழைச்சு போனேன். கொஞ்சம் பிசகு இருந்தா மேல போயிருப்பேன். டேய், எவன்டா அந்த துப்பாக்கில சுட்டது? நான் தான்க்கா. அடங்க அக்கமாக்கா, துப்பாக்கி சத்தத்தை கேட்டு கையில இருந்து மொத்த உப்பையும் குழம்புல கொட்டி காலி பண்ணிட்டேன்டா. சாரிக்கா. வாய போடுறா, பிரச்சனை எனக்கு தானே. எப்படிலாம் ஒரு காலத்துல வாழ்ந்த அத கடாரி பட்டிக்காரனோட. இப்போ உன் புருஷன் எங்கக்கா? முத ராத்திரியில பயந்து வந்தா, இன்னும் எங்க போனானே தெரியல. லக்கேஜ் எடுத்து வா. நம்ம சின்ன அம்மா. என்னடா எதுக்கு அழற? எனக்கு எதுவும் ஆகலம்மா, நீயே பாரு. எனக்கு எதுவும் ஆகலல்ல. இது பாரு, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. உனக்கு இவ்வளவு நடந்திருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு போன் கூட நீ பண்ணல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்ட. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கறதே நீ மறந்து போயிட்டியானோ? உனக்கு போன் பண்ணலையா சங்கர்? நீ போன் பண்ணலையா? சக்திவேல் செய்யறேன்னு சொன்னே. என்னடா செல்லமா செய்யறேன்னு சொன்னானா? ஏமா செல்லமா செய்யலையாமா? நானா? நான் போன் பண்ணமா, உண்மைதாமா. ஆனா நான் எப்ப போன் பண்ணாலும் போன் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லுதுமா. உன்னை விட்டு ஓடி போன உன் புருஷனை பத்தி என்கிட்ட மணிக்கணக்க வாய்க்கிறியே பேச தெரியுது. ஆனா என் அண்ணனை பத்தி பேசும்போது மட்டும் உனக்கு போன் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு வந்ததா? ஐயோ அம்மா, விட்டுருங்கம்மா, கொன்னுடுவேன். டேய், உனக்கு கண்ணு தானே தெரியாது. வாய்க்கிற கேடு வந்துச்சு. ராஜண்ணா சொல்லுமா. உனக்கு ஏதாவது வேணும்னா அண்ணன் கிட்ட கேளுமா, அண்ணன் கிட்ட கேளுமான்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு வாய் இல்லையா? அப்படி இல்லம்மா, சங்கர் பண்றேன்னு சொன்னாருமா, அதான். ஏய் நந்தினி, அவசரப்படாத, நான் சொல்றது கேளு. கேட்க முடியாதுடா. எதுக்கு கேட்கணும்? ஏய் 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 நந்தினி வேண்டாம். ஏய் நந்தினி வேண்டாம். இன்னியோட உன் கதை முடிஞ்சு. ஏய் நில்லு. அண்ணா தள்ளி போ. வேண்டாமா வேண்டாமா, தள்ளி போ. விட்டுருமா, பாவம். என்ன பாவம்? போன் பண்ண வேண்டாம்னு சொன்னதே நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஓடுறா. கரெக்டா ஊத்திருக்கடா. கண்ணு தெரியறவங்க கூட இவ்வளவு கரெக்டா ஊத்த மாட்டான். மனசார ஊத்துனா. டேய் சக்திவேலு அண்ணா, யார் வராங்கன்னு சொல்றா பாக்கலாம். பாளையங்கோட்டை நாட்டார்னா? சாரி சாமி, உன் மேல அட்டாக் நடந்தப்போ நான் அமெரிக்கால பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். உனக்கு ஒன்னும் ஆளல. வர எலெக்ஷன்ல என்ன எம்பி ஆக்கி விட்டுரு. நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி அந்த பாஸ்கரை ஜெயிலிಗೆ போட்டு தள்ளிடுறேன். நடார, நான் அவனை கொல்லணும்னா எனக்கு 2 நிமிஷம் போதும். அப்படி பண்ணா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ரவுடியசத்தை விட்டுட்டு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுவாமிநாதன் எவனையாவது போட்டு தள்ளினா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், பகைக்காக இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அவனை கொன்னுட்டா தனிப்பட்ட பகைக்காகத்தான் கொன்னேன்னு நினைப்பாங்க. மறுபடியும் அவங்களும் ரவுடியசத்துக்கு மாறிடுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இதுல பாயிண்ட் இருக்குல்ல. ஆமா, நம்ம நந்தினி வந்திருக்காமல்ல. நீயா? இந்த பில்டப்க்கு தான் என் அண்ணன் மயங்கி போய் உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு உடம்பெல்லாம் கொழுப்புதான். இத சொல்றதுக்கு தான் அம்மா மேல இருந்து கீழே வந்தாங்களோ? இல்ல, உன் லிமிட்ஸை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்தேன். காக்கா பறக்கும்,
ஆனா மேகத்தை தாண்டி போக முடியாது. மரம் இருக்கு, ஆனா அது வான அளவுக்கு வளராது. அது அதுங்களோட லிமிட்ஸ். அதே மாதிரி உன்னோட லிமிட்ஸ் என் அண்ணன் வரைக்கும் தான். என்கிட்ட வரக்கூடாது. இவ்வளவு நேரம் 9 மணிக்கு நினைச்சேன், இப்ப 6 மணி ஃபிளைட்டுக்கு டிசைட் பண்ணிட்டேன். லேட் ஆயிடுச்சு, போச்செல்லாம் போய் படு. ஏய், விடியறப்ப என் அண்ணன் வாயாலே நந்தினி நீ இங்கே இருமான்னு சொல்ல வைக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். இட்ஸ் மை சேலஞ்ச். பேரு நல்லா இல்லன்னா சேலஞ்ச் பண்ணி தான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மாவே கூட மாத்திக்க முடியும். இடியட். இந்த பேர் சூப்பரா இருக்குமா? சி, போடா. அப்படியே. அம்மா, நீங்க போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். கவலைய விடு, என்கிட்ட சூப்பர் தேங்காய் இருக்கு. அத உடைச்சா அந்த சாமியை பயந்து போய் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. அந்த தேங்காய்க்கு அவ்வளவு மகிமை இருக்கா? ஒரே ஒரு தடவை என் கடலை காட்டுக்கவா, தொட்டு கும்பிட்டுட்டு உடைச்சிடுறேன். என்னமா இது விளையாட்டு பொருள் இல்ல, பாம்பு தெரியுங்களா? பாம்பு தெரிஞ்சுதான் பாம்பு எடுத்துட்டு வந்தேன். பிரதட்சணம் பண்ணிட்டு உடைக்கலாமா இல்ல உடைச்சிட்டு பிரதட்சணம் பண்ணலாமா? ஐயோ, பீதியை கலப்பாதீங்களா, பேதி ஆயிட போகுது. பாம்பு கூட என்னமா விளையாட்டு? இந்த பாம்புக்கு பயந்து தானே என் அண்ணன் என்ன அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்காரு. இப்போ இந்த பாம்பே என்ன எங்க இருக்க வைக்க போகுது? என்ன கூட சொல்ற? சும்மா கேட்காம செய்ய போறது பாரு. சரிமா. ஐயோ, லேடி கைப்புள்ள மாதிரி இருக்குது. தேவடா. சாமியா, எனக்கு கூட எதிரிங்க இருக்காங்களே. நான் இனிமேட்டு என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டு பாடிய கூட தாண்ட மாட்டேங்க. எல்லாத்தையும் கிணறு பெட்டிக்காரனோட வேலையா தான் இருக்கும். தூசி மேல வந்து துடிக்கிற எவனோ ஒருத்தன் ராஸ்கல் பாம்ப வேஸ்ட் பண்ணிட்டான். அம்மா செல்லம்மா, இங்க வர்றதுக்கு முன்னால நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த? உன் பேக்ரவுண்ட் என்ன கண்ணு? பாம்பு போட்டது என் மேல, நீ என்னமா அவன் மேல போட்ட மாதிரி பில்டப் பண்ற? ஏய் செல்லம்மா, அவங்க என்ன பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே என் மேல பாம்பு போட்டாங்க. அது நான் பக்கத்துல இருந்தனால என் மேலதான் போட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, உன் மேலதான் போட்டாங்க. அப்ப நீங்க எங்கடா இருந்தீங்க? நானா கோயிலுக்கு வெளியவே நில்லுங்கன்னு சொன்னேன். ஐயோ, 2 பேரும் வந்தானுங்க. நீங்க தானே சாமிநாதன் தங்கச்சி மேடம்னு சின்னம்மா பார்த்து கேட்டானுங்க. அவ்வளவு மரியாதையா கேட்டாங்களா? அப்போ ஊட்டில படிக்கிற தங்கச்சி நீதான் நான் கூட கேட்டிருப்பாங்களே. ஆமா ஆமா, இப்படியே தான் கேட்டாங்க. உளறிட்டு நானா? அண்ணா, நான் உன் தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன ஊட்டிக்கே அனுப்பி வச்சுட்டேன்னா. என்னம்மா, நீங்க ஊட்டில படிக்கிற விஷயம் அவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சுல? ஆமா அண்ணா. அண்ணா அண்ணா, நம்ம வீட்டுல காணாம போன பாம்பை வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம்னா. கவலைப்படாதடா, நம்ம ஜிம்மிக்கு வாசனை காட்டி விட்டா போதும், அதுவே கண்டுபிடிச்சிடும். நம்ம ஜிம்மியா? அதுக்கு பொம்பளைங்க கறினா பயங்கர இஷ்டம். கவ்வுச்சுன்னா 1/4 கிலோ கறி எகிரிடும். ஐயோ சின்னம்மா, நம்ம கதை புடிச்சு போச்சு. நாம தான் பாம்பு போட சொல்லாம போனோம். நம்ம நாய்கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரியுமா, என்னை விட்டுட்டு போக உனக்கு இஷ்டம் இல்ல. இங்கேயே படி. உன் காலேஜ் அட்மிஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம சங்கர் பார்த்துப்பான். உன் சீரியஸ் மூஞ்ச பார்த்துதான் நான் தினமும் காலேஜ் வரணுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்க மூஞ்ச கூட நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். சிரிப்பு அடக்க முடியல. பெருசா ஜோக் கிடைக்கிறதா நினைப்பு. நீ எங்க வர? என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டியா? கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறதுக்கு? உன்னை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு வரல, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போ. ஹலோ, உன் ஸ்டைலுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் காலேஜ்ல பாதி பசங்க ஐ லவ் யூ சொல்லிருப்பானுங்களே. இல்லையே. இல்லையா? உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற பசங்களா அது சொல்லிருப்பானுங்களே. அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படின்னா நீ லவ்வுக்கு பெஸ்ட், மேட்டருக்கு பெஸ்ட்னு அர்த்தம். ஒரே ஒரு கிஸ் அடி கூடாதா? ஐயோ, இவ்வளவு வெக்கப்பட்ட எப்படி? வேணா நான் ஆரம்பிச்சு வைக்கவா? வேண்டாம். நாங்க தான் ஃபாஸ்ட் நினைச்சோம், எங்களோட ஃபாஸ்டா இருக்க. சரியான தில்லாலங்கடிதான். என்ன நியூ அட்மிஷனா? ஹாய், ஐ மனோ. நான் பாத்துக்கிறேன், கிஸ் பண்ணு. கிஸ் பண்ண முடியல. ஏன் மேலேயே கை வச்சிட்டியா? சுரேஷ், ஐயப்பா, நம்பி, சுந்தர பாண்டி எல்லாரும் வாங்கடா டேய். சாரிங்க, இந்த மாதிரி பண்ணாதான் இங்க இருக்கிற கேடி பசங்க யார் யாருன்னு தெரியும்னு தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. அண்ணா, என்ன செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு போச்சுண்ணா. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா. இன்னையில இருந்து உங்க அத்தனை பேருக்கும் நந்தினி தங்கச்சி மாதிரி. அவ என்ன பண்றான்னு அப்பப்ப எனக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே சரிங்கண்ணா. இருக்கணும். அண்ணா, ஒரு நிமிஷம் கூட தவறாதுண்ணா. கிளம்பு.
சரிண்ணா வரண்ணா. ஹாய் ஐம் நந்தினி. ஹாய் ஹாய் அனிதா. ஹாய் ஹாய் ஐம் ரேகா. ஹாய் ஹாய் ஐ எம் ஆனந்த், லாஜிக் ஆனந்த். ஹாய். புதுசா ஃப்ரெண்டா இருக்கும். டீட்டெயிலா இல்லையா? என்ன வேணும்? குடுப்பியா மாட்டியான்னு கேஷுவலா கேட்டோம். குடுப்பேனா? கொஞ்சம் பிளான் பண்ணணும். எங்க போற? ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்கிறதுக்கு போறேன். அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், முதல்ல கார்ல ஏறு. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு தான் வருவேன். உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கணும்னா ஊட்டிக்கு போயிடு. இங்க இருக்கணும்னா என் பேச்ச கேட்கணும். அது நடக்காது. அண்ணா, என்னாச்சுமா? ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்ல அந்த சங்கர் இருக்கணும். நீயே முடிவு பண்ணு. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்க மாதிரி. இதுல எந்த கண்ணு வேணும்னா நான் என்ன சொல்வேமா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் என்னமா சொல்றது? இது உன் வீடு, இங்க எல்லாம் உன் இஷ்டம்தான். ஏய், அந்த சங்கர் இனி என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுங்க. நடிச்சது போதும்னா இத நம்புறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. உன் தங்கச்சி. ஃபைனலா நான் சொல்றத மட்டும் கேளு. அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. நட்பை பிரிக்கிற சக்தி அந்த சாவுக்கு மட்டும்தாம்மா இருக்கு. இவன் நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் இல்லம்மா. எல்லாரும் சாமி கிட்ட வரம் கேட்பாங்க, தான் நல்லா இருக்கணும்னு. இவனும் வரம் கேட்பான். அவனுக்கு இல்லம்மா, நமக்காக. சங்கர், சுதந்திரமா பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவளை நாம ரொம்ப கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். அப்படிதான், எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதைக்கு தான். நந்தினி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.